ஸ்வைப் பண்ணாலும் சரி, எப்ப வேணா ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க அந்த ஸ்வைப் பண்ண அமௌண்ட்டை இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பே லேட்டர்லயும் சரி இல்ல பிளிப்கார்ட் பே லேட்டர்லயும் சரி 5ஆம் தேதி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட லோன் கொடுத்து வாங்குற மாதிரி தான். கிரெடிட் கார்டு எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். இது மூலமாவும் இதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் எனக்கு வேற எங்கேயுமே அக்கௌண்ட் இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் இருக்கு, நான் இதுல தான் லேட் பேமெண்ட் கட்டுவேன் அப்படின்னாலும் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும். ஸோ இந்த பே லேட்டரை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் தான் பே லேட்டரை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அமேசான் பே லேட்டர், பிளிப்கார்ட் பே லேட்டர் வந்து நான் பிளிப்கார்ட்ல பெருசா ஆர்டர் போடுறது இல்ல, அதனால நான் பிளிப்கார்ட் பே லேட்டரே வந்து யூஸ் பண்றது இல்ல. இனிஷியலா நம்மளுக்கு ஆசை தூண்டுற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண நார்மலா தான் நம்ம கிரெடிட் கார்டு வாங்குறோம்னா என்னென்னலாம் பண்ணுவோம், நம்மளோட ஆதார் கார்டு, அப்புறமா பேன் கார்டு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா KYC பண்ணுவோம். சேம் அதே தான் இங்கேயும் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, KYC பண்ணிட்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2000 ரூபாய் தருவாங்க. எனக்கு அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பே லேட்டர்ல ஃபர்ஸ்ட் 2000 ரூபாய் கொடுத்தாங்க.